சற்றுமுன் வெளியான தகவல். தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை செப்டம்பர் அல்லது அக்டோபர் முதல் அமலுக்கு வரப்போகிறது. அதை சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மாதந்தோறும் மின் பயன்பாட்டை கணக்கீடு செய்யும் முறையை அடுத்த 6 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வீடுகள், வணிக நோக்கத்தில் செயல்படும் கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என 3.4 கோடி மின் இணைப்புகள் உள்ளன. இந்த இணைப்புகளுக்கான மின்சாரத்திற்கு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது. இதை மின்வாரியம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் குறிப்பிட்ட தேதி கெடுவாக கொடுக்கப்படும். அந்த கெடுவுக்குள் கரண்ட் பில் செலுத்தினால் அல்லது இல்லாவிட்டால் மின் துண்டிப்பை மின்சார வாரிய ஊழியர்கள் செய்வார்கள். பிறகு மின் கட்டணம் செலுத்திய ரசீதை காண்பித்ததும் பியூஸ்கேரியை போட்டுவிடுவார்கள். முதல் 100 யூனிட்கள் வீடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் இலவசம். 101 முதல் 400 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு ஒரு கெரின் கட்டணம் விதிக்கப்படுகிறது. இதனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். ஒருவேளை மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எனும் நடைமுறை அமலுக்கு வந்தால் மக்கள் தற்போது 2 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தும் கட்டணத்தில் பாதி கட்டணம்தான் செலுத்த வேண்டியிருக்கும். இதனால்தான் மாதம் ஒரு முறை மின் கட்டண திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் மாதம் ஒரு மின் கட்டணம் என்பதும் இருக்கிறது. ஆனால் இதை இன்று வரை திமுக அரசு அமல்படுத்துவதில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. திமுக ஆட்சியில் 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் போது அதிக கட்டணத்தை மக்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து அண்மையில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகையில், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பின்னர் மாதம் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு முறை நிறைவேற்றப்படும். தமிழகத்தில்தான் மின் கட்டணம் குறைவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில், மாதந்தோறும் மின் பயன்பாட்டை கணக்கீடு செய்யும் திட்டமானது அடுத்த 6 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 3.4 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் திட்டத்திற்கு தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அடுத்த 3 முதல் 4 மாதங்களுக்குள் தகுதியான நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்றன. இதை செயல்படுத்தினால் மக்களுக்கு கணிசமாக அளவு பணம் மிச்சமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கோடையில் சர்ப்ரைஸ் கொடுத்த தமிழக சுற்றுலாத்துறை அசத்தல். அதாவது கோடை காலம் கொளுத்தி கொண்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் கோடை வாசஸ் தலங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தியை தமிழக சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக விடுப்பு பயண சுற்றுலாவை அறிமுகம் செய்துள்ளது. LTC என்ற விடுப்பு பயண சலுகை பற்றி தெரியுமா? இதன் ஸ்பெஷாலிட்டி என்ன? சுருக்கமாக பார்ப்போம். கோடை காலம் துவங்கிவிட்டது.
கடந்த வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தென்பட துவங்கிவிட்டது. மார்ச் மாதம் முழுவதுமே 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்திவிட்டது. இதனால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பத்தின் கொடுமை இன்னும் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலுக்கு பயந்த பயந்து இப்போது வீடுகளில் மக்கள் முடங்க துவங்கிவிட்டனர். மேலும் பலர் கோடை விடுமுறையை கழிக்க சுற்றுலா கிளம்பிவிட்டார்கள். பெரும்பாலான பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு முடிவடைந்து விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் குடும்பத்துடன் ஊட்டி, கொடைக்கானல் என குளுமையான மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலாவுக்கு தயாராகி வருகிறார்கள். வழக்கமாக கோடையில் தமிழக சுற்றுலாத்துறையும் பயணிகளின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்து தரும். அந்த வகையில் இந்த வருடம் அரசு ஊழியர்களுக்கும் விடுப்பு பயண சுற்றுலாவை அறிமுகம் செய்திருக்கிறது. இதற்காகவே எல்டிசி என்ற விடுப்பு பயண சலுகை மூலம் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வதாக அறிவித்துள்ளது. எல்டிசி என்பது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான பயண சலுகையாகும். இந்த சலுகையின் மூலம் ஊழியர்களுக்கு அரசு உத்தரவின்படி ஊழியர்களின் குடும்பத்தோடு பயணம் செய்ய வசதியான முறையில் உதவுகிறது. அத்துடன் இது அரசு ஊழியர்கள் குடும்பத்துடன் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் பயணிக்கவும் உதவும். இந்த எல்டிசி பயண சலுகைதான் ஒரு புதிய மாற்றம் மற்றும் மேம்படுத்தல் ஏற்பட்டு அரசு ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சுற்றுலா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் தங்கள் குடும்பத்துடன் தங்களின் விடுப்பு காலங்களில் பயணம் மேற்கொண்டு பயண செலவுகளை ஓரளவு குறைக்க முடியும். முக்கியமாக ஊழியர்கள் தாங்கள் செல்லும் இடம் மற்றும் செல்லும் வழியையும் தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்து கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள் உள்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா மேற்கொள்ளலாம். இதற்கான செலவுகள் அனைத்தும் திருப்பி வழங்கப்படும் என்பதே எல்டிசி முக்கிய அம்சமாகும். இந்நிலையில் சுற்றுலாத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் அரை நாள் முதல் 14 நாட்கள் வரையில் 52 வகையான தொகுப்பு சுற்றுலாக்களை இயக்கி வருகிறது. குழுவாக செல்ல விரும்புகிற சுற்றுலா பயணிகளின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவர்களுக்கேற்ற ஆயத்த சுற்றுலாக்களையும் அரசு ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சலுகை சுற்றுலாக்களையும் எல்டிசி ஏற்பாடு செய்கிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகள் தங்களது கோடை விடுமுறையை முன்னிட்டு குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்கின்ற வகையில் 3 நாட்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஒகேனக்கல், குற்றாலம், மைசூர், பெங்களூர் மற்றும் மூணார் சுற்றுலாக்கள் போன்ற கொடைக்கானல் சுற்றுலா பயணத் திட்டங்கள் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக இணையதளம் மூலம் முன்பதிவு தொடங்கப்பட்டு சுற்றுலா பயணிகளால் முன்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இக்கோடைக்கால சுற்றுலாக்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கண்ட சுற்றுலாக்களில் 3 நாட்கள் கொடைக்கானல் சுற்றுலாவில் 6 தொகுப்புகளில் இதுவரை 48 நபர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். 3 நாட்கள் ஊட்டி சுற்றுலாவில் 5 தொகுப்புகளில் இதுவரை 41 சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். அதேபோல் 3 நாட்கள் மூணாறு சுற்றுலா தொகுப்பில் 2 தொகுப்புகளில் முன்பதிவு தொடங்கப்பட்டு இதுவரை ஒரு தொகுப்பில் 9 சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்து இச்சுற்றுலா இயக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தொகுப்பில் 4 சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மற்ற பயணத் திட்டங்களுக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் www.ttd
econline.com இணையதள பக்கத்திலும் அல்லது சென்னை வாலாஜா சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நேரடியாகவும் முன்பதிவு செய்யலாம். மேலும் கூடுதல் விவரங்களை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தொலைபேசி எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 425 1111 அல்லது 04425 மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 7550063121 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.